வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோட லஞ்ச் ருட்டீன் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து அரிசி எடுத்து ஒரு ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்றுக்கு வந்து 3 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் வேக வைக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் பருப்பு எடுத்து துவரம் பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அப்புறம் இப்போ தான் வந்து மார்னிங் ஒர்க்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டு முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி போட்டாச்சு. இனிமேல் வந்து நம்ம சமைக்கிற வேலையை தான் பார்க்கணும். அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து பருப்பில் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு குக்கரில் எடுத்து போடலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எதுக்காக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நல்லா வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வேகும், அதுக்காக. அடுத்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது வந்து குட்டி குக்கர் தான், ஸோ நல்லா நின்று வேகும். சிம்லேயே வச்சு 2 விசில் வைக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வச்சாச்சு, சிம்லேயே வச்சுருங்க. அடுத்து ரைஸ்க்கு, அடுத்து வந்து சாம்பாருக்கு போட வேண்டிய காய் என்ன தொட்டுக்க செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு காய் எடுத்துட்டேன். 1 முள்ளங்கி, 2 கேரட், 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக வந்து பீன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி சாம்பாருக்கு போட போகிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி தான் காய் இருக்குது என்கிட்ட, அதனால் பீட்ரூட் தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது நல்லா கழுவிட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த டிஐஒய் வந்து நானே தான் பண்ணேன். நேற்று தான் இதை செஞ்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ செய்யணும்னு தோணுச்சு, அதனால் இது செஞ்சேன். பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க, கமெண்ட்லேயும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து காயெல்லாம் தோல் சீவிடலாம். இந்த மாதிரி பீலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கேரட், இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வேறு வீட்டுக்கு வராங்க, ஸோ அவங்களுக்கும் நான் சேர்த்து சமைக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து காயெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை இதோட சேர்த்துட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்து உப்பு எல்லாம் போட்டோம்னாக்கா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். பருப்பு வந்து ஏறக்குறைய 2 விசில் விட்டுருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதை அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட்டோட தோல் வந்து சீவிட்டுருக்கேன். இப்போது நல்லா பெரிய பீட்ரூட்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து தோல் சீவியாச்சு. இப்போ வந்து சாதமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து சீவி எடுத்துட்டேன் பீட்ரூட்டை. அடுத்து நம்ம இனிமேல் சாம்பார் வைக்கலாம், ப்ளஸ் வந்து பொரியலும் பண்ணலாம். இப்போ காய்க்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பு வேக வச்சதை எடுத்து போட்டுடலாம். பாருங்க, நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு எப்போ போட்டுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போயே வந்து பார்த்தோம்னா பீட்ரூட் பொரியலும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நான் வந்து கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி துணி போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக கடுகு வெடிச்சோன்னே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு செய்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அது வெந்தோன்னே நம்ம எடுத்து சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கிட்ட சாதமும் ரெடி, சாம்பாரும் ரெடி. அவ்வளோதாங்க. இதாங்க என்னோடய லஞ்ச் ரொட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கில் வந்து குக்கர் மட்டும் கிடக்கு. இதை நான் இப்போ கழுவிடுவேன். அதோட முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.